வணக்கம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 22வது தவணை கிடைக்காதவர்கள் என்ன செய்யலாம்? 22 தவணைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 22வது தவணைகள் நமக்கு இந்த மார்ச் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலையா? சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். என்னன்றதை பற்றி எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். 22வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் 22வது தவணையை குவாஹத்தியில் ஒரு நிகழ்வின் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். கிட்டத்தட்ட இதில் 1 கோடி பேர் பார்த்திங்கன்னா தவறான தகவல்கள் கொடுத்துருக்கிறதாக நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தவணை தொகை போய் செல்லலை. என்ன காரணம் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணையில் பேங்க் அக்கௌண்ட்டை தவறுதலாக கொடுத்துருக்கிறதாகவும், ஐஎஃப்சி கோடை தவறுதலாக கொடுத்துருக்கிறதாகவும், பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக லிங்க் பண்ணலை. இந்த டிபிடி முறையில் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. டிபிடி டிரான்சாக்ஷனில் இவ்வளோ பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆனதுக்கு இதுதான் காரணமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டிபிடி டிரான்சாக்ஷனில் இவ்வளோ மக்கள் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. டிபிடி டிரான்சாக்ஷனில் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். டிபிடி டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்கு. ஃபெயிலியர் ஆன அனைத்து பீப்புள்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு ரெடியாக இருக்குது மக்களே. ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக மீண்டும் அந்த ஃபெயிலியர் ஆனவங்க இந்த ஐஎஃப்சி கோடு இந்த மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதில் என்னன்றதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிடப்பட்ட அது நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணை தொகை மார்ச் 13ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குவாஹத்தியில் நடந்த நிகழ்வின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி 22வது தவணை தொகையை வெளியிட்டார். தவணையின் கீழ் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறையில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 2000 நேரடியாக வர வைக்கப்பட்டுள்ளது. 22வது தவணை தொகை பயனாளிகளின் தொகைக்கு நேரடியாக டிபிடி முறையில் அனுப்பப்பட்டது. இருப்பினும் பல தகுதியுள்ள விவசாயிகள் இன்னும் தங்கள் கணக்குகளில் 22,000 வரவுக்காக காத்துட்ருக்காங்க. பிஎம் கிசான் 22வது தவணை கிடைக்காததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முழுமையற்ற இகேஒய்சி, சரிபார்க்கப்படாத நிலப்பதிபார்ப்புகள் மற்றும் விண்ணப்பத்தில் தவறான அல்லது தனிப்பட்ட வங்கி விவரங்கள், இதனால் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக இதை ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணம் மீண்டும் வர வைக்கப்படுங்க. பிஎம் கிசானுடைய வலைதளத்தில் தவணை நிலையை சரிபார்த்துக்கோங்க. உங்கள் கட்டண நிலை குறித்த பிஎம் கிசான் போர்ட்டலில் செக் பண்ணிக்கோங்க. pmkisan.gov.in முகப்பு பக்கத்தில் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதார் எண், பிஎம் கிசான் ஐடி அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் கேப்ஷியா என்ட்ரியை போட்டு 22வது தவணை தொகை பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களே உங்கள் மொபைல் எண் செயலியை பயன்படுத்தவும் மொபைல் அணுகலை விரும்ப விவசாயிகள் அதிகாரப்பூர்வ செயலியை பயன்படுத்தி சரிபார்த்து கொள்ளலாம். செயலியை பயனாளிகள் நிலை என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண், மொபைல் எண்ணை உள்ளிடவும். இதன் பயன்பாடு சமீபத்திய முன்னர் வர வைக்கப்பட்ட தவணைகளின் நிலையை மட்டும்தான் காண்பிக்கும். இதனால் 22வது தவணை தொகை உங்கள் கணக்குக்கு வந்திருக்கா? நிறைய பேர்த்துக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் வரல சார் சொல்கிறீங்க. எஸ்எம்எஸ் வராது, டிபிடி மூலமாக பண்ணுறதுனால. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வங்கியில் போயிட்டு நீங்கள் கிளையில் இல்லை ஏடிஎம் வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் பெறவில்லை என்றால் உங்களை தேவைகளை பூர்த்தி செய்யும் உடனடியாக பார்த்திங்கன்னா இந்த புகார் எண் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த புகார் எண்ணுக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணி உங்களுடைய நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா போதும். அவங்க உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்றதை சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்கள் இகேஒய்சி, உங்களுடைய இகேஒய்சி மற்றும் புதுப்பிக்கல் எல்லாமே சிஎஸ்சி பொது சேவை அருகாமையில் இருக்கிற இசேவை மையம் மூலமாக நீங்கள் புகாரை கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்ச பிறகு ஒரு புகாருக்கு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக உங்களுடைய 22வது தவணை தொகையை பெற்றுக்கொள்ளலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.